பிடிக்கும், எனக்கு பிடிக்கும். வெல்கம் பேக் டு சேனல். தான் அதையும் பார்க்க போகிற சிஸ்டம் என்ன தெண்டலே மேலே பேசு கடைசி எபிசோட பார்க்க போகிறோம். என்ன சீரீஸ்னா மோடி சீரியல் சொல்லிட்டு இருக்கேன். சரி வாங்க ஸ்டைடாக அதுக்குள்ள போயிடலாம். எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாம முடிச்சுட்டு இருந்தேன். அதே சேம் டைம் ஆதியோ எனக்கு கால் பண்ண, நானோ அந்த காலை அட்டன் பண்ணாம அப்படியே விட்டேன். காலோ கட்டாயி மறுபடியும் ரிங் அடிச்சு நானும் தொடர்ந்து அந்த காலை அவாய்ட் பண்ணிட்டு இருந்தேன். நான் ஒரு முடிவு எடுத்தேன். அடுத்து நம்ம என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது. ஸோ நான் உடனே வெளியே வந்து என் ஃபேமிலி கிட்ட ரெடி நான் கல்யாணத்தை பண்ணிக்கிறேன்னு சொன்னேன். அதே சேம் டைம் ஆதி என்ன ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பீச் ஹவுஸ் கூட்டு போனல, அந்த பீச் ஹவுஸ் என் பேர்ல ரிஜிஸ்டர் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆனா நானும் இங்க என் அப்பா கிட்ட நான் அவனை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு இருந்தேன். என் ஃபேமிலியோ பயங்கரமா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க என்னோட ஆன்சர் கேட்டுட்டு. அதே சேம் டைம் நான் வெளியே வந்து ஓகே சொல்லி எப்படி இந்த கல்யாணத்தை பண்ணிக்க போறேன், எப்படி இந்த கல்யாணத்துல ஹாப்பியா இருக்க போறேன் சத்தியமா தெரியும். ஒருவேளை தப்பான முடிவு எடுத்து என் வாழ்க்கையை நானே கெடுத்துக்கிட்டணும். கிட்ட நான் எப்படி இதை சொல்ல போறேன் எனக்கு எதுவுமே தெரியாம நான் வச்சுட்டு. அதே சேம் டைம் அது என்னை பார்க்க வந்து நம்ம கிட்ட இந்த நேரத்துல இங்க என்ன பண்றேன்னு சொல்லி கேட்டேன். ஆதியோ இல்லடி நீ போன் எடுக்கல, யூஸ்வலா நீ இப்படி பண்ண மாட்டியே, அதான் ஏதோ பிரச்சனையோ இல்ல உனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னு சொல்லி தான் வந்தேன். ஓகே தானு சொல்லி கேட்டேன். அப்ப நானும் ஓகே தான் சொல்லி சொன்னேன். நீ கணக்கு பிடிச்சி நிஜமா நீ ஓகே தானா, எந்த ப்ராப்ளம் இல்லைன்னு கேட்டேன். அதுக்கு நானும் ஓகே தாதி எனக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை, டோட்டலி ஃபைன். இந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணுற நீ எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டேன். அதுக்கு ஆதியோ ஏன் கொட்டுற பண்ணியில் வெளில நின்றுட்டு வா உள்ள போலான்னு சொல்லி என்னை உள்ள கூப்பிட்டா. அப்போ நானும் ரொம்ப பயந்து எங்க ஆதிக்கு இப்படி தெரிஞ்சிருமோ, அம்மா அந்த மேட்ச் பற்றி சொல்லிவிடுவாங்களன்னு யோசிச்சு இல்லை ஆதி நீ உள்ள வேணாம், உள்ள வந்தீங்கன்னா எனக்கு ரொம்ப லேட் ஆகிடும், அதுக்கு நீ ஆஃபீஸ்க்கு போகணும்ல என்னை மறந்துட்டியான்னு சொல்லி கேட்டேன். அதுக்கு ஆதியோ நல்ல வேலை நான் நான் மட்டும் உள்ள வந்தேன், அப்பா அம்மா அப்புறம் நம்ம ஜூபிட்டர் இவன் 3 பேர் சேர்ந்து என்னை வீட்டுக்கு போய் விட்டுருக்க மாட்டாங்க. சரி ஓகே நீ உள்ள போ நான் போறேன்னு சொல்லிட்டு இருந்து கிளம்பி போனேன். நானும் உள்ள போகாம வெளியே நின்று இருந்தேன். அப்பா எனக்கு கால் பண்ணி இன்னும் உள்ள போலதான் உள்ள போறேன்னு சொல்லி சொன்னேன். அதுக்கு நான் ஆதி கேட்டேன் உனக்கு கேட்டு எவ்வளவு பிளாக்குன்னு சொல்லி கேட்டேன். அதுக்கு ஆதியோ ஏன்னா நீ என் பொண்டாட்டி, யோ மை வைஃப், எப்படி உன் மேல கவலைப்படாம இருக்க முடியும், நீ கவலை எல்லாமே உன் மேல மட்டும் போனியா இல்லையான்னு சொல்லி கேட்டேன். நானும் வீட்டுக்குள்ள ரூம்குள்ள போய் அது நான் அப்புறம் ரூமுக்கு வந்து நீ போனை கட் பண்ணிட்டு போன்னு சொல்லி சொன்னேன். அதுக்கு ஆதியோ ஓகே நீ பத்திரமா இருன்னு சொல்லிட்டு காலை கட் பண்ண. அது எனக்கு தெரியல இந்த விஷயத்த நான் எப்படி சொல்ல, சத்தியம் எனக்கு தெரியலடி. நீ தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீ என்ன ஆகணும், நான் காலை எடுக்கலன்றதாலே நீ இவ்வளவு துடிச்சு போ, நான் எல்லாமே நீ எப்படி எனக்கு தெரியல ஆதி எனக்கு தெரியல. நேற்றுதான் என் காதல ஆரம்பிச்சு எனக்கு எது முடிஞ்சு போய் எனக்கே எவ்வளவு வலிக்குது, உனக்கு எவ்வளவு வலிக்கும், இன்னொருத்தர கல்யாணம் பண்ணிக்க போறது தெரிஞ்சுக்கிட்டா உனக்கு எவ்வளவு வலிக்கும். ஐம் சாரி நான் நினைச்சிருந்து சொல்லி நான் அழுதிட்டு இருந்தேன். பாதி கால் பண்ண நான் வீட்டுக்கு வந்துட்டேன்னு சொன்னா. அப்ப நானும் சரி ஓகே பத்திரமா போய் தூங்குன்னு சொன்னேன். பாதி என் வயசு ஒரு மாதிரி இருக்கு என்ன அழுதியான்னு சொல்லி கேட்டா. அப்ப நானும் இல்லைன்னு சொல்லி சொன்னா. அதுக்கு ஆதி நீ எழுதிருக்க தெரியுதே வரட்டுமான்னு சொல்லி கேட்டா. ஐயோ மறுபடியும் என்னால சமாளிக்க முடியாது அவளை அப்படிலாம் ஒண்ணு இல்லாதி ரொம்ப நேரம் வெளில நின்று இருந்தல, அதான் லைட்டா கோல்டா இருக்கு எப்படி தூங்குன்னு சொல்லி சொன்னேன். அதுக்கு ஆதியோ சரி பாத்துக்கோ நான் தூங்குறேன்னு சொல்லி காலை கட் பண்ணா. அப்பா கதவை தட்டினாரு. ஆனா வெளியே போய் ஓப்பன் பண்ண கிட்ட ஒரு வெள்ளிக்கிழமை என்கேஜ்மெண்ட் சண்டே மேரேஜ்னு சொல்லி சொன்னாரு. அப்ப நானும் இவ்வளவு சீக்கிரம் எப்படிப்பான்னு சொல்லி கேட்டேன். அதுக்கு அவரு அரேஞ்ச் பண்ண வேண்டியது எங்க பொறுப்பு, அதை நாங்க பாத்துக்கிறோம், நீ கல்யாணத்துக்கு மட்டும் ரெடியான போதும்னு சொல்லி சொன்னாரு. அப்ப நானும் ஓகேன்னு சொன்னேன். அப்படியே அப்பாவோ சரி யாருக்கு சொன்னோம்ல கால் பண்ணுன்னு சொல்லி சொன்னாரா. அப்ப நான் அப்பா கிட்ட சொல்லிக்கிறேன்னு. அப்பா அவரோ நீ சொல்லிக்கிறியா சரி ஓகே ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப நாள் கழிச்சு நான் நிம்மதியா தூங்க போறேன்னு சொல்லிட்டு இது போனேன். எத்தனை பேர் அவங்க அப்பா அம்மா நிம்மதிப்படுத்த அவங்க நிம்மதி இழக்கிறாங்கல்ல, ரொம்ப கஷ்டமா. சரி வாங்க கதைக்குள்ள போவோம். மார்னிங் ஆதி அப்பா கால் பண்ணி என்னப்பா அப்டேட் இதா இருக்கான்னு சொல்லி கேட்டா. அதுக்கு அப்பாவோ ஏன்ல ஃப்ரைடே என்கேஜ்மெண்ட் சண்டே கல்யாணம்னு சொல்லி சொன்னாரா. அப்பா ஆதியோ இவ்வளவு சீக்கிரமா எப்படி அரேஞ்ச்மெண்ட் பண்றதுன்னு சொல்லி கேட்டாளா. அதுக்கு அப்பாவோ தான் என் பெரிய பொண்ணு ஆதி இருக்காளே பாத்துப்பான்னு சொல்லி சொன்னாரு. அதுக்கு ஆதியோ டோன்ட் வரி எல்லாத்தையும் பண்ணிடலாம் சிறப்பா தரமான்னு சொல்லி சொன்னா. இப்ப என் மைண்ட் வைஸ் சிறப்பான தரமான சம்பவம் காத்திருக்காதி. சரி வாங்க கதைக்குள்ள போலாம். அப்பாவோ நிறைய வேலை இருக்குன்னு சொல்லி சொன்னாரா. அதுக்கு ஆதி நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க நான் ஃப்ரைடே காலைல வந்து எல்லா வேலையும் முடிச்சுடுன்னு சொல்லி சொன்னா. அதுக்கு அப்பாவோ நீ சொல்லுறத பார்த்தோம் ஏதோ புதன்கிழமை வருவேன்னு நினைச்சா அப்படின்னு சொன்னாரா. அதுக்கு ஆதியோ இல்லப்பா மீட்டிங் இருக்கு, அப்புறம் புதுசாக பிரான்ச் ஸ்டார்ட் ஆக போகுதுல அதுக்கான ஒர்க்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கேன். வெனஸ்டே தான் ஓப்பனிங், அதை முடிச்சுட்டு ஒன் டே அங்கே இருந்துட்டு நான் ஃப்ரைடே வந்துடுறேன் ப்ளீஸ் பான்னு சொல்லி கேட்டா. அதுக்கு அப்பாவோ சரி ஓகே புரியுது அப்படின்னு சொல்லிட்டு இருப்போ அம்மா ஃபோனும் வாங்கி ஸ்பீக்கர்ல போட்டு உனக்கு என்ன ட்ரெஸ் வேணும் சாரியா இல்ல லேங்கான்னு சொல்லி கேட்டாங்க. இப்ப என்னோட மைண்ட் வைஸ் ஜோக்கர் கவுன் வாங்கி கொடுங்க கடுப்பா இருக்கே வாங்க கதைக்குள்ள போலாம்.
அதுக்கு ஆதியோ சாரியா வாங்கிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி சொன்னா. அதுக்கப்புறம் நாங்க ஒனஸ்டே கல்யாணத்துக்காக ட்ரெஸ் எடுக்க கிளம்பிட்டு இருந்தோம். பாதி நான் முன்னாடிலாம் ஆதி வீட்டுக்கு வந்தா எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும். ஆனா இப்பெல்லாம் வரும்போது எப்ப விஷயம் தெரியும் எந்த நொடி அவ என்ன வெறுக்க ஸ்டார்ட் பண்ணுவாளோ, இல்ல என்கிட்ட சண்டை போடுவாளோ, சண்டை போட்டா கூட ஓகே, ஒருவேளை என்கிட்ட பேசாம போயிடுவாளோ, என்னை வெறுத்து வெதுக்கிடுவாளோன்னு ரொம்ப பயந்தேன். அது என்ன பார்த்து என்ன எப்படி நிக்கிற வா கிளம்பு போலான்னு சொல்லி கூப்பிட்டா. அதுக்கு அப்பாவோ எங்கப்பான்னு சொல்லி கேட்டாரா. அதுக்கு ஆதியோ ஒன்னும் இல்லப்பா புதுசா பிரான்ச் ஸ்டார்ட் பண்ணிருக்கல நீங்க ஓப்பன் பண்ணிட்டாங்க, சும்மா போய் சுத்தி காட்டு வரலாமே அப்படின்னு சொன்னாலா. அதுக்கு அப்பாவோ இல்லப்பா மேரேஜ் நெருங்கிட்டு இருக்குன்னு சொல்லி சொன்னாரா. அதுக்கு ஆதியோ ஜஸ்ட் 1 hour தான் நானே கொண்டு வந்து விட்டுறேன் ப்ளீஸ்ப்பா அலோவ் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டாளா. எங்க அப்பா ஏதாவது உளறிடுவாரு பயந்து நானே 1 hour தானேப்பா நான் போயிட்டு வந்துடுறேன், அவன் எப்படியோ 10 o'clock மேலே தானே போறோம் அதுக்குள்ள வந்துடுறேன்னு சொல்லிட்டு ஆதிக்கோட கண் வந்து பார்த்தா பைக் இருந்துச்சு. நான் ஆதி கிட்ட எப்பவுமே கார்ல தானே வருவேன், ஏன்னா இது பைக்குன்னு சொல்லி கேட்டேன். அதுக்கு ஆதியோ இல்ல கார்னா கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல இருக்கும், ஆனா பைக்னா ரொம்ப க்ளோஸா இருக்கும், உனக்கு எனக்கு நடுவுல எந்த ஒரு இடைவெளியும் இருக்கக்கூடாது, அதனாலதான் பைக் எடுத்துட்டு வந்திருக்கேன்னு சொல்லி சொன்னேன். நானும் அவ கூட பைக்ல ஏறி உட்காந்தேன். அப்ப நான் ஆதிக்கிட்டேன் எனக்கு பைக்னா ரொம்ப பிடிக்குமான்னு சொல்லி கேட்டேன். அதுக்கு ஆதியோ எனக்கு காரை விட பைக் தான் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு ஸ்பீட் பிரேக் போட்டா. அப்ப நானும் அவன் மேல இடிச்சேன்னா. அப்ப ஆதி என்கிட்ட இப்ப தெரியுதா எனக்கு பைக் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு, நமக்குள்ள எந்த ஒரு இடைவெளி இருக்காதுன்னு சொல்லி சொன்னாலா. அப்ப நானும் அவளை விட்டு ஸ்டெப் தள்ளி உட்காந்தேன். எப்பவுமே அவளை டைட்டா இறுக்கி பிடிச்சிட்டு இருக்கேன்னா இப்ப ஃபர்ஸ்ட் டைமா அவளை விட்டு வேலைக்கு போனேன். ஆனா ஆதி இது எதுவுமே தெரியாது, ரொம்ப சந்தோஷமா வண்டியை ஓட்டிட்டு போனான். கண்ணாடியில அவன் முகத்தை பார்த்த உடனே ஐயம் சாரி, நான் உனக்கு எவ்வளவு பெரிய துரோகம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், என்னால அவங்ககிட்ட எதுவுமே சொல்ல முடியல யாரையும் கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு நான் முடிவு எடுத்து, ஆனா நான் எடுத்த முடிவு என்ன கஷ்டப்படுத்துது, என்னை விட உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்த போகுது, சாரின்னு. ஆனா சாரின்ற வேர்ட வேகமா சொல்லிட்டு போல பாதி என்கிட்ட என்ன திடீர்னு சாரி எல்லாம் கேட்கறேன்னு சொல்லி கேட்டா. அதுக்கு நான் ஆதி கிட்டேன் நான் சாரின்னு சொன்னது உனக்கு சாரின்னு காதல விழுந்திருக்குன்னு சொன்னேன். அதுக்கு ஆதி உனக்கு பிடிக்கும் தான் நான் சாரி சொன்னேன், என்ன ஓகேவா சேம் கலர்ல எடுத்துக்கலாம், பாக்குறவங்களுக்கு சிப்ளிங்ஸ் மாதிரி இருக்கு, பட் நமக்கு கப்பல் சாரி எனக்கு ஓகேவான்னு சொல்லி சொன்னேன். நல்லா இருக்கும் அதின்னு சொன்னேன். இப்ப என்னோட மைண்ட் வைஸ் சொல்லு அப்படின்னு தான் இருக்கு. கதைக்குள்ள போலாம். ஆதியோ இந்த பேலஸ் ஒன்று வாங்கினல என் கையெழுத்து கூட வாங்கினால அங்கதான் கூப்பிட்டு போனோம். இந்த பேலஸ் எல்லாம் நான் ஹோட்டலா மாத்திருக்கேன். இப்ப கஸ்டமர்ஸ் கொஞ்சம் கம்மியா தான் வராங்க, போக நிறைய பேர் வருவாங்க. அப்ப ராஜாக்கள் இருந்தாங்கல்ல அதே மாதிரி எல்லா மக்களும் அந்த ராஜ உபசரிப்பு அனுபவிக்கணும் தான் இந்த மாதிரி ஹோட்டல் பண்ணேன். என்ன நல்லா இருக்குன்னு சொல்லி அது எல்லாத்தையும் எனக்கு சுத்திக்காரு. அப்ப நானும் நல்லா இருக்குன்னு சொல்லி சொன்னேன். சரிவா இன்னொரு இடத்துக்கு கூட்டு போறேன்னு சொல்லி அந்த பீச் ஹவுஸ் கூட்டு போனோம். என்ன இது பிடிச்சிருக்குன்னு சொல்லி கேட்டால. அப்ப நானும் பிடிச்சிருக்குன்னு சொல்லி சொன்னேன். சரிவா இதை விட சூப்பரான இடத்துக்கு கூட்டு போறேன்னு சொல்லி ஒரு பெரிய வீட்டுக்கு முன்னாடி வண்டியை போய் நிறுத்தினேன். என்னை உள்ள கூப்பிட்டு போய் இது எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டாளா. இந்த ஹோட்டல் அப்புறம் இந்த பீச் ஹவுஸ் பார்த்தோம்ல அதை விட இது ரொம்ப பெருசா இருக்குன்னு சொல்லி சொன்னேன். அதுக்கு ஆதியோ பெருசா தான் இருக்கட்டும், என்னோட மகாராணி கூட சேர்ந்து வாழ போறாள், இதுவும் எந்த வீட்டு இது நம்மளோட ஃபியூச்சர் ஹவுஸ் எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி கேட்டா. நான் அவகிட்ட பிடிச்சிருக்குன்னு சொல்லி சொன்னேன். அதுக்கப்புறம் மேல கூப்பிட்டு போய் இதுதான் பெட்ரூம், இதுல ஒரு பிரைவசி என்னன்னா நம்ம உள்ள எவ்வளவுதான் சவுண்ட் போட்டா உள்ள கேட்காது, சவுண்ட் ப்ரூஃப், நீ ஃப்ரீயா இருக்கும், எனக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லி கேட்டா. நானும் பிடிச்சிருக்குன்னு சொல்லி சொன்னேன். ஆதி என் கணத்துல வந்து கிஸ் பண்ண, நானும் டக்குனு என் கணத்தை தொலைச்சு. அப்ப ஆதி சாரி ஏதோ ஒரு எமோஷனலா கிஸ் பண்ணிட்டேன், தப்பா எடுத்துக்காதுன்னு சொல்லி சொன்னேன். நானும் ஓகேன்னு சொன்னேன். இதுக்கப்புறம் ஆதி என்கிட்ட நான் அப்பா கிட்ட சொன்ன 1 hour முடிய போகுது, சரிவா நானே உன்னை கூப்பிட்டு டைரக்டா ட்ரெஸ் எடுக்கிற கடையில விட்டுதான் சொல்லு. அவன் என்ன கூப்பிட்டு போன. ஆதி என்ன கடையில விட்டுட்டு அங்கிருந்து பூ பண்ணாலும். அப்ப அம்மா கூப்பிட்டு என்ன வந்த விட்ட கிளம்பிட்ட வா அவளுக்கு ட்ரெஸ் செலக்ட் பண்ண சொல்லி அதையும் கூப்பிட்டு போனோம். ஓ உனக்கு ட்ரெஸ் எடுக்கிறீங்க சொல்லவே இல்லை, நான் அவளுக்கு செலக்ட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு எனக்கு ஆதி எல்லோ கலர்ல ஒரு சாரி எடுத்து கொடுத்தேன். இது எல்லாருமே இல்ல இந்த கலர் வேண்டாம் கிரீன் இல்ல ரெட் ட்ரை பண்ணலான்னு சொல்லி சொன்னாங்க. இதுக்கு ஆதியும் இது எல்லோ மட்டும் இட்ஸ் கோல்டன் கலர், இது எனக்கு சூப்பரா இருக்கும், போட்டோ ஷூட்க்கு நல்லா எடுத்து கொடுக்கும்னு சொல்லி சொன்னா. எல்லாரும் இல்லன்னு சொல்லி ஆகி பண்ணிட்டு இருந்தாங்களா. அதுக்கிட்ட நான் உடனே வந்து அந்த சாரி எடுத்து என் மேல போட்டு காட்டினேன். என்னை பார்த்த உடனே அங்க இருந்து எல்லாரும் ஷாக் ஆனாங்க. அது ஏன்னா அந்த கலர் எனக்கு ரொம்ப சூட்டபுளா இருந்துச்சு. என் ஃபியூச்சர் மாமி அப்ப இன்னொரு ட்ரெஸ்ஸையும் நீயே செலக்ட் பண்றேன்னு சொல்லி அவங்க கிட்ட சொன்னாங்களா. ஐடியும் இன்னொரு சாரிய சூஸ் பண்ணி எனக்கு கொடுத்தா. அது நீ ரொம்ப ஆசையா செலக்ட் பண்ணிட்டு அது எல்லாமே என் என்கேஜ்மெண்ட் என் மேரேஜோட ட்ரெஸ். உனக்கு தெரிஞ்சதுன்னா நீ என்ன ஓகே இவளை நான் கோமாளியாக்க விருப்பல. அதே நான் அவங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும், தனியா போய் பேசலாமான்னு சொல்லி கூப்பிட்டேன். ஆதியும் இங்க வந்தா என்ன சொல்லணும், என்ன லவ் யூ தானேன்னு சொல்லி கேட்டா. அதுக்கு நானும் ஒரு விஷயம் அமைதியாரு அவங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்லி சொன்னேன். அவளோ சைலண்டா இருந்தா. அது
நானும் சொன்ன வந்தேண்ணா. அப்போ என் அம்மாவோ என்னை கூப்பிட்டாரு. நானும் போனேன். என்னம்மான்னு சொல்லி கேட்டதுக்கு சாரி சூஸ் பண்ணிட்டேன், இன்னர்ஸ்ன்னு சொல்லி கேட்டாங்களா. அதுக்கு நான் என்னம்மா இன்னர்ஸோட சைஸ் உனக்கு தெரியாதா, போய் சூஸ் பண்ணேன். நாதிக்கிட்ட முக்கியமான ஒரு விஷயம் பேசணும்னு சொல்லிட்டு நாதியை மறுபடியும் கூப்பிட்டு போனேன். உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்லி கூப்பிட்டேன். என் அப்பா கூப்பிட்டாரா, என் நாதியோ இந்த வரப்பான்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போய் 2 அட்டெம்ப்ட் ஃபெயில் ஆயிடுச்சு. ஒவ்வொரு டைமும் அவர்கிட்ட எப்படியாவது சொல்லிடலான்னு முடிவு பண்ணி வருவோம். ஏதோ தடங்கள் ஏற்பட்டுட்டே இருக்கு. என்கேஜ்மெண்ட் டே வந்துச்சு. ஐயோ என்கேஜ்மெண்ட் கடவுடெல்லாம் வேலை செஞ்சுட்டு இந்த தோரணம் கட்டுறது, ஸ்டேஜை டெக்கரேட் பண்றதுன்னு சொல்லி எல்லா வேலையும் பண்ணிக்கிட்டு இருந்தா. அப்ப என் அப்பா ஆதியை பார்த்துட்டு நல்ல நேரம் வரப்போகுது, இன்னும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்க, போய் ரெடியான்னு சொல்லி சொன்னாரா. அதுக்கு ஆதியோ இல்லப்பா நான் கிச்சன்ல போய் எல்லாம் சமைச்சிட்டாங்களுக்கு பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போய் நல்லா செட் பண்ணிட்டு இங்க வேலை பார்த்துட்டு இருந்து. அப்ப என் அப்பா உள்ள வந்தாரா. கிட்ட ஆதி வந்துட்டாளான்னு சொல்லி கேட்டேன். அதுக்கு என் அப்பாவும் ஆதி வந்துட்டாள் அப்படின்னு சொன்னார். வெளியில பேனர்லாம் வச்சுட்டாங்கன்னு சொல்லி கேட்டேன். என் அப்பாவும் வச்சாச்சு, உங்க 2 பேரும் கப்பலும் செம்மையா இருக்கு அப்படின்னு சொல்லி வந்தாரு. ஒரு நிமிஷம் என் உயிர் பட்டு பாடு எனக்கு தான் தெரியும். இதெல்லாம் என்ன தோணுச்சுன்னா, ஆதி அந்த பேனரை பார்த்துருப்பேன். 2 பேரும் ஜோடியா நிக்கிறத பார்த்து அவ என்ன ஆயிரும் என்ன பண்றதுன்னு தெரியல, ஒன்னும் புரியாம நின்று இருந்தேன். நானும் ரெடி ஆயிட்டு வெளில வந்து பாதி அதே சேம் டைம் உள்ள வரணும். என்னை பார்த்துட்டு செம்மையா இருக்க ட்ரெஸ்ல நீ சாரி சூப்பர் இரு ஏதோ ஒண்ணு குறையுதுன்னு சொல்லிட்டு என்கிட்ட சொன்னாலா. இப்ப நானும் என்னன்னு சொல்லி கேட்டேன். இவ்வளவு அழகா இருக்கு, கட்டுப்படுறாரு, மை வைக்கிறேன்னு சொல்லி எனக்கு மை எடுத்து வச்சு விட்டா. அப்ப நான் ஆதி கிட்ட என்ன முகத்துல கறின்னு சொல்லி கேட்டேன்னா, அதுக்கு ஆதியோ எல்லாம் ஒன்னாவதுன்னு சொல்லி சொன்னா. நான் அவகிட்ட நான் என்ன பண்ணுன்னு சொல்லி கேட்டேன். உன்னால்தான் இந்த ஃபேமிலி எனக்கு அறிமுகமானாங்க, அதனாலதான் நான் கிச்சன்ல போய் ஒர்க் எல்லாம் பார்க்க வேண்டியது. அப்போ கறி பாத்திரத்தை தொட்ட நான் தெரியாம முகத்துல பூசி நீயே தொடச்சி விடுன்னு சொன்னா. நானும் அதை தொடச்சி விடுன்ற பேர்ல அவன் முகத்தை ஃபுல்லா கறி பூசுற மாதிரி ஆயிடுச்சு. இப்ப என்னோட மைண்ட் வாய்ஸ் பூசிட்டா, மூஞ்சல கறிய பூசிட்டா. பாதி அதை பார்த்துட்டு உங்ககிட்ட போய் சொன்ன பாரு, மூஞ்செல்லாம் கறி ஆயிடும், உன்னால ஒரு வேலை உருப்படியா செய்ய முடியாது போடின்னு சொல்லிட்டு உள்ள போய் ரெடியா போயிட்டா. ஆமாதி என்னால ஒரு வேலை கூட உருப்படியா செய்ய முடியாது, நான் லவ் பண்றேன்னு சொல்லி அவன் கிட்ட வந்தேன். நானே உன்னை நோகடிக்க போறேன் சொல்லி நானே சொல்லிட்டேன். ஓகே அவளா தெரிஞ்சுக்கிட்டேன்னா ரொம்ப துடிச்சு போயிடுவேன். நான் அதை கூப்பிட்டேன். அது என்கிட்ட வந்து நீ என்னமோ சொல்ல போற, அதானே இங்க பாரு நல்ல நேரம் வந்துட்டு இப்ப நீ என்ன சொல்ல ஸ்டார்ட் பண்ண நான் கூப்பிட்டுருவோம். ஸோ எதுவாக இருந்தாலும் இந்த மேரேஜ்க்கு அப்புறம் பார்த்துக்கலாம். அப்போ சொல்லிட்டு என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன், ஓகே பாய்னு சொல்லி அதை ரெடியாக போனோம். ரெடி ஆகி கரெக்டாக வெளில வரும். அதே சேம் டைம் என் கையில் மோதிரத்துக்கு மாப்பிள்ளை கையில் மோதிரத்தையும் என் கையிலையும் செயினையும் கொடுத்தேன். அவர் கழுத்துல செயினை போடும், மாப்பிள்ளை என் கையில் ரிங் போட்டாரா. அவர் என் கையில் ரிங் போடும்போது அது ஏதோ பார்த்தேன். என்னோட மைண்ட் வைஸ் என்னடா, லட்டுல வச்சு நினைச்சியா, நட்ல வச்ச அதே மாதிரி பேனர்ல வச்சு நினைச்சியா, மோதிரத்துல வச்சேன். சரி வாங்க கதைக்குள்ள போயிடலாம். பக்கத்துல இருந்தவங்க கிட்ட பையனுக்கு மட்டும் தானே கல்யாணம்னு சொன்னா, பொண்ணுக்குமான்னு சொல்லி கேட்டா, உங்களுக்கு தெரியாதா பொண்ணு எடுத்து பொண்ணு கொடுக்குறாங்கன்னு சொல்லி சொன்னாரு. அதுக்கு ஆதியோ பொண்ணுக்கு சம்மதமான்னு சொல்லி கேட்டா. அதுக்கு அவங்களோ என்னங்க இப்படி கேக்குறீங்க, பொண்ணோட சம்மதம் இல்லாம எந்த கல்யாணம் நடக்கும், பாருங்க மேடையில கூட பொண்ணு எவ்வளவு சிரிச்சிட்டு இருக்காங்க, என்னங்க போகும் ஒன்னும் தெரியாம இருக்கீங்க, எப்படியே இருக்காதீங்க ஏமாத்திடுவாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அப்ப ஆதியோட மைண்ட் வைஸ் என்னவா இருக்குன்னா, ஏமாந்துட்டு அப்படிதான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனா அவ எதுவுமே காட்டிக்க அமைதியா இருந்து அதோட கண்ணு சேர்ந்து அவன் முகத்துல கொஞ்சம் கூட சிரிப்பு குறையில, ரொம்ப சந்தோஷமா அந்த என்கேஜ்மெண்ட் பார்த்துட்டு இருந்தேன். ஆனா அவளுக்குள்ள இன்னும் வழி இருந்திருக்குன்னு எனக்கு தெரியுது. என் பத்திரிக்கையை படிச்சு முடிச்சேன். அடுத்தது என்ன, ஆதி சாப்பாடு பரிமாறிட்டு இருந்து பாதிக்கிட்டு போய் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நீ வீட்டுக்கு போனோம், புரியுதா, மறந்துடாத, முன்ன நின்று எல்லா வேலையும் பார்ப்போம். என்னதான் அவ சரின்னு சொன்னாலும் இந்த கல்யாணம் நடக்குமா நடக்காதுன்னு ரொம்ப பயமா இருக்குன்னு சொல்லி சொன்னாரா. அதுக்கு ஆதியோ இந்த கல்யாணத்தை நான் நடத்தப்பா அப்படின்னு சொல்லி சத்தியம் பண்ணான். அப்போ என்னை கூப்பிட்டு அது உன் கூட ரூம்ல தங்க வச்சுக்கோ, அதைய என் பெட்ரூம்குள்ள கூப்பிட்டு வந்தேன். அது என் கூட ரொம்ப சண்டை போடும், என்னை திட்ட போறான், என்னை அக்யூஸ் பண்ண போறான்னு நினைச்சேன். ஆனா அவ எதுவுமே பண்ணல, ரொம்ப அமைதியா இருக்கும். அதுக்கப்புறம் என்கிட்ட அவ கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் எப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும், மேல பொறுத்து போகணும், எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிருக்கும், ஏதாவது ஒரு பிரச்சனை அதை எப்படிலாம் அணுகணும்னு சொல்லி எனக்கு அட்வைஸ் கொடுத்துட்டு இருந்தேன். அவளே பார்த்துட்டு இருந்தேன். நாதி கிட்ட எவ்வளவு கோவம் இல்லையான்னு சொல்லி கேட்டேன். அதுக்கு ஆதி என்கிட்ட உன் லைஃபை டிசைட் பண்ண உனக்கு உரிமை இருக்கு, இடையில நான் யாரு, சரி ஓகே நான் படுத்தோம், நாளைக்கு ஒரு 2 மணி நேரம் தூங்குறது பெரிய விஷயமா இருக்கு, தூங்குன்னு சொல்லி நான் தூங்க சொன்னேன். நானும் படுத்தோம். 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் எதுவுமே பேசாம படுத்திருந்தோம். நாங்க 2 பேரும் கண்ணதான் மூடினோமே தவிர எங்களுக்கு தூக்கம் வரல. மார்னிங் விடிஞ்சது. அப்ப ஆதியை கூப்பிட்டு அந்த வேலை பண்ணு இந்த வேலை பண்ணுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாரு. எனக்கு அதை பார்க்கும்போது இந்த டிராகன் படத்துல அந்த பையனுக்கு விசா கிடைச்ச ஒரு சீன் வரும், இந்த குழந்தைய வச்சுட்டு பிரதீப் ரங்கன் அந்த விளையாடிட்டு இருப்பான். இந்த பொண்ணு கூட சொல்லல கோமாளி விஷயம் எனக்கு நல்லா செட் ஆகுது இல்லைன்னு, அந்த சீன் தான் நான் வந்து அதையும் கோமாளி ஆக்கிட்டணும். எனக்கு ரொம்ப கில்ட்டா ஃபீல் ஆச்சு.
கஷ்டமா. அப்ப கரெக்டா அங்க ஃபெரோஸ் ஆதியை பார்த்துட்டு ஆதி உனக்கு கொஞ்சம் கூட கூச்சமா அவளுக்கு கல்யாணம் நடக்க போதுரா வா போலன்னு சொல்லு ஆதி கூப்பிட்டா. அப்ப ஆதியோ நான் கல்யாணத்தை முடிச்சுதான் நீ போறதா நீ உன் யார் இங்க வர சொன்ன கிளம்புடான்னு சொல்லு. அவனை அங்கேருந்து விரட்ட பார்த்தா. அப்ப ஃபெரோஸ் உனக்கு கொஞ்சம் கூட வைக்கமே உடல் 8 நாள் உன்னை யூஸ் பண்ணிடு இப்போ லைஃப்னு வந்தப்போ வேற ஒருத்தனை செலக்ட் பண்ணிட்டான் அவன்கிட்ட ஒன்று சொல்லணும்னு சொன்னானா. அப்ப ஆதியோ நீ ஒரு எம்மும் சொல்ல எதா இருந்தாலும் இந்த கல்யாணம் முடிவிட்டோம் அதுக்கப்புறம் பேசிக்கலாம்னு சொல்லி ஃபெரோஸோ இங்க இருந்து அனுப்பிச்சு விட்டான். அப்ப ஃபெரோஸோ நான் வருவேன் ஆதி நான் வருவேன் இந்த கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் வருவேன் கழுத்துல தாலி ஏறினதுக்கு அப்புறம் நான் வருவேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போனான். அதுக்கு நான் கல்யாணத்துக்கு முதல் நான் கொண்டாடிக்க வந்திருந்தேன் அவங்களோ எனக்கு பூ வச்சு அந்த வீட்டுல இருந்து கூப்பிட்டு போக போனாங்க. அப்ப அப்பா சும்மா இல்ல ஆதி கூப்பிட்டு நீங்க கூட போன்னு சொல்லி சொன்னாரு. லிட்டரலா ஆதியை பாக்குறப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருந்தது. ஆனா அவ கண்ணுல தான் அவனோட வேதனை தெரிஞ்சது. அவ கண்ணு அவ்வளவு கலங்கி போயிருந்து மொத்த தண்ணியோ அவ கண்ணுக்குள்ள இருந்தது தவிர ஒரு துளி கண்ணீர் கூட வெளியே சிந்தல. நான் எவ்வளவு பெரிய வழியை அவளுக்கு கொடுத்துருக்கேன். இது எதையுமே ரியாக்ட் பண்ண அமைதியா நின்றுட்டு உங்க வீட்டுக்கு போறதுக்காக கார்ல அப்ப ஆதியோ டிரைவர் சீட் பக்கத்துல உட்கார போனாரு. அப்பா ஆதியை கூப்பிட்டு என்ன முடிப்பு உட்கார போற நீ அவன் பக்கத்துல உட்கார சொன்னாரு. அப்ப அப்பா ஆதி சொன்னோட கையை நான் பார்த்து அவரோட கை டெங்கி போச்சு. என்கிட்ட ஒரு வாரத்தை கூட பேச அமைதியா சிரிச்சிட்டே வந்தேன். அங்க இருந்த குழந்தைங்க கிட்ட ஜாலியா விளையாடிட்டு என்ன போன என்னையும் கூப்பிட்டு நிக்க கூப்பிட சொன்னாங்க. இதை பார்த்து அங்க இருந்து வெளியே போய் அப்பாவை கால் பண்ண. அப்ப நான் ஸ்ட்ரைட்டா மண்டபத்துக்கு போயிடும். மண்டபத்துல கொஞ்சம் ஒர்க் அவன் பொருளாங்க தானே இருக்கு அதுக்கு அவளை இருக்கு அவன் வந்துருக்கேன்னு சொல்லிட்டு அதுக்கு மேல அதை எதையும் பார்க்க முடியும். அங்க இருந்து அவன் மண்டபத்துக்கு போனான். என் வாழ்க்கையிலே முக்கியமான தருணம் அது கொடுமையா போகணும் நான் நினைச்சு கூட பார்க்கணும். கட்டருக்கு மேல ஆதி போட்டோகிராஃப் கிட்ட உங்க ரொம்ப டயர்டா இருக்கு உங்க வீடு மீதி போட்டோவை நாளைக்கு காலை எடுத்துக்கலான்னு சொல்லி அப்பயும் எனக்கு அது பேசி என்னை ரூமுக்கு கூட்டு போனா நானும் நல்லா தூங்க ஒரு 2 ஹவர்ஸ்க்கு எழுப்பி விட்டேன். ஏதோ சம்பிரதாயம் இருக்கு 4 நான் எனக்கு அப்ப எழுந்து பழக்கமே ஆனா மேரேஜ் அதுக்கான சினரியோ ஸ்டார்ட் ஆச்சு. தூரமா தலைவன்ட்டு இருந்தா. அப்ப எங்கேயோ இந்த ஆதிய அப்பா போய் கூப்பிட்டு என்ன தள்ளி நிக்கிற வா வந்து நில்லுன்னு என் பக்கத்துல நிக்க வச்சாரு. அப்ப ஐயரோ எடுத்துட்டு போய் பெரியவங்கிட்ட ஆசீர்வாதம் பண்ண கொடுங்கன்னு சொல்லி அவர் சொன்னா. அப்ப ஆதியோ அங்க யாரும் வராது எடுத்துட்டு போறேன்னு சொல்லி ஆதி கிட்ட போனாள். அப்ப அந்த தட்டை வாங்க ஆதி கை நீட்டாளா. அப்ப அப்பா ஆதி தடுத்து இல்லம்மா நீ அதை தொடக்கூடாதுன்னு சொல்லி சொன்னாரு. அப்ப ஆதியோ ஏன்னு சொல்லி கேட்டாளா. இல்லம்மா நீ கல்யாணம் ஆகுது போகணும் தொடக்கூடாது கல்யாணமானவங்க தான் தொடணும். அப்புறம் இது வரைக்கும் நீங்க இருக்கலாம் தாலி கட்டு நீ கீழே தான் இருக்கணும்னு சொல்லி ஆதியை கீழே அனுப்பிச்சு விட்டார். எனக்கு புரியல தூரமா நின்னவள அங்க இருந்து மேடை கேத்தினாரு. இப்ப மேடையில கீழே அனுப்புற இன்னும் என்னால இப்ப எவ்வளவுதான் சங்கடப்படும் எனக்கு தெரியலையேன்னு சொல்லி யோசிச்சுக்கோ. கீழே போ ஐயர் மாப்பிள்ளை கிட்ட தாலி எடுத்து கொடுக்கவும் கரெக்டா இருந்தது. எனக்கு ஆப்போசிட்ல ஆதி நின்று கரெக்டா என் கழுத்துல தாலி அடிச்சு என் கழுத்துல இன்னொருத்தர் தாலி கட்டுறது பார்க்க முடியாம பாத்துட்டு இருந்தா. வாழ்க்கையில முக்கியமான ஒரு மூமெண்ட் மோசமாகும் எதிர்பார்க்கல. சாரின்னு செய்ய காட்டானா என்கிட்ட சொன்னேன் மனம் முடிஞ்சது. எங்க ஃபர்ஸ்ட் எங்க வீட்டுக்கு தான் வீட்டுக்கு போய் உட்காந்துட்டு இருந்தோமா. அவரு அதிக நோட் பண்ண யார் கிஃப்ட் கொடுத்தாங்க இவங்க அண்ணனே கிஃப்ட் கொடுத்துட்டு நீங்க இந்த வீட்டுக்கு ரொம்ப முக்கியமான ஆளுன்னு கேள்விப்பட்டேன் நீங்க எங்களுக்கு கிஃப்ட் கொடுக்கலன்னு சொல்லி கேட்டாரா. அப்ப ஆதியோ யார் சொன்ன கிஃப்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அப்ப அவரு எங்க கிஃப்ட்னு சொல்லி கேட்டாரு. ஐயோ பெட்ரூம்ல தான் இருக்கு போய் எடுத்துக்கோன்னு சொல்லி என்கிட்ட சொன்னோ. அப்பா கிட்ட அப்பா எனக்கு ரொம்ப டைம் கிளம்பு ஒர்க் இருக்குன்னு சொல்லி சொன்னேன். ஆதியோ என்ன அதுக்குள்ளே இப்போ வண்டி வந்துட்டு போலாம்னு சொல்லி கேட்டேன். அதுக்கு ஆதியோ இல்லப்பா இன்னும் 5 hours தான் இருக்கு நான் போர்டிங் இங்க இருந்து நான் போறதுக்கே எப்படி ஒரு 2 hours ஆயிடும். அப்புறம் டிராபிக் போர்டிங் அது இதுன்னு சொல்லி டைம் ஆயிடும் கிளம்புன்னு சொல்லி இருந்து நானும் பெட்ரூம்ல எடுத்தது தேடிப்பாரு. ஓ பெட்ரூம் என் பில்லோ எடுத்துப்பாரு. என் பில்லோ கடையில் என் ஃபியூச்சர்ல வாழப்போற ஒரு வீடு சொன்னார். அந்த வீட்டோட பாத்திரம் அப்புறம் இந்த பீச்சர்ஸோட பாத்திரமும் என் தலைக்கணி கடையில இருந்து அதை பாவோட உடஞ்சு அது நீ எனக்கு என்ன பேர் கொடுத்து யோசிச்சுட்டு அங்க இருந்து கடகடன்னு நிறைய உடல் ஆமா எல்லார்கிட்டயும் நான் போயிட்டு வரேன்னு சொல்லி சொன்னேன். பையாப்பாவோ அவகிட்ட சொல்லிட்டு போ சொல்லலைன்னா கஷ்டப்படுவேன்னு சொல்லி சொன்னாரு. ஆதியோ இல்லப்பா அப்ப போனாதான் அவன் கஷ்டப்படு நான் கிளம்புறேன்னு சொல்லி அங்க இருந்து கார் எடுத்துட்டு கிளம்பிட்டா. அங்கனோ அங்க இருந்து வெளியே வந்து பா அது எங்க இல்ல அப்பா கிட்ட கேட்டு இல்லப்பா அவ கிளம்பி போயிட்டு ஏதோ அப்ராட் போறான் அதுக்கு குறைஞ்சது ஒரு 1 year ஆகுமா எது யூகே போறான்னு சொல்லிட்டு இருந்தா இங்கே சிக்கலா போறாளாம் நம்ம திரும்பி இந்தியாவுக்கு வரமாட்டலாம்னு சொல்லி சொன்னாரு. எனக்கு ஒண்ணுமே புரியாம நின்றுட்டு ஐயோ வேகமா கார் எடுத்து போட்டு போயிட்டு இருந்தா. அப்ப ஃபெரோஸோ வந்து மறிச்சு அதிக காருக்குள்ள பிடிச்சு எடுத்து போயிட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்டா. அதுக்கு ஆதியோ நான் எங்கேயோ போறேன் உனக்கு என்ன விடுன்னு சொல்லி சொன்னா. அதுக்கு ஃபெரோஸ் ஓ கிளம்புறீங்களா
மேடம் அப்படியே கிளம்பி போயிடுவீங்களா? ஓஹோ, ஓடி போறீங்களா? பெரிய தியாகி. ஆனா அதுக்கு முடியும், இந்த லெட்டரை படிச்சுட்டு போயிரு. இந்த லெட்டரை படிச்சதுக்கு அப்புறம் எங்க வேணா போன்னு சொல்லி ஒரு லெட்டரை அதுகிட்ட கொடுத்து, அதையோ அது பிரிச்சு படிச்சு பார்த்தேன். அந்த லெட்டர், அது ஐம் சாரி, இந்த மன்னிக்கலன்னு அவனை விட்டு போகல, என்னால அவனுக்கு வெளிப்படுத்தவும் முடியும், அதே மாதிரி எனக்குள்ள என்னால வச்சுக்கவும் முடியும், உன்னை கஷ்டப்படுத்தவும் முடியும், என்னை கஷ்டப்படுத்திக்கவும் முடியும். அதனால தான் அவனை விட்டு எப்பவும் நல்லா அதாவது அவனை விட்டு போறது அவனோட காதல் அந்த லெட்டர் மூலியமா வெளிப்படுத்திருக்கேன். அது எதையும் அதை கிட்ட கொடு. தென் ஃபெரோஸோ, என்ன இப்போ கிளம்பி போறியா? போ, அப்டேட் போ சொல்லி சொன்னான். அதையோ கார் எடுத்துட்டு ஸ்ட்ரைட்டா அது அலிசாவோட ஃபிளாட்டுக்கு தான் போனோம். ஃபிளாட்டை வந்து போய் பார்த்து அது எவ்வளவு லவ் பண்றன்றது நான் வீடு அவ வெளிப்படுத்தி வச்சிருது. இதுல ஏதாவது ஒரு விஷயம் கிட்ட நேரடியாக காட்டாம போயிட்டாரு. எல்லாமே அதுக்கு சம்மந்தப்பட்ட போறோம், அதுக்கு பிடிச்ச போறோம், அதோட போட்டோ மட்டும்தான் இருந்து. உடனே ஃபேஸ் கிட்ட அது இப்ப அவன் எங்க இருக்கான்னு சொல்லி கேட்டா. எங்க இருக்கு? சர்ச்ல மேரேஜ் பண்ணிக்க போறேன். எனக்கு ஒண்ணு உனக்கு நல்லது பண்ணலாம் விருப்பம் இல்லை. இந்த மாப்பிள்ளோட முகர கட்ட பிடிக்கும், அதான் இந்த கல்யாணத்தை நிறுத்தலாம். அதுக்கு தான் அவன்கிட்ட சொன்னேன், ஒண்ணு உனக்கு பிடிச்சவங்களோட இருக்கணும், இல்ல நம்மளுக்கு பிடிச்சவங்களோட இருக்கணும். அது டைம் டு டிசைட். எனக்கு டைம் உடனே டிசைட் பண்ணு சொல்லி சொன்னா. ஆதி இங்க இருந்த ஒரு பட்டனை பார்த்து, அது ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தோம். ஒரு ஷர்ட்ல இருந்து பிஞ்சு வந்த பட்டன் அதை எடுத்து பார்த்து எடுத்து போட்டு இங்க இருந்து ஓடி காரை ஸ்டார்ட் பண்ணி ரொம்ப வேகமா போனேன். இங்க ஃபெரோஸ், அடமோதேவி உன் காதலுக்கு ஒரு அதுவே இல்லையா, என்னைய கூப்பிட்டு போ அப்படின்னு பின்னாடியே அவன் கார் எடுத்து அதையும் ஃபாலோ பண்ணி போனேன். 2 பேர் ஜாஸ்குள்ள போனா. அதே சேம் டைம் எங்க அப்பா கிட்ட அப்பா என்ன பண்ணலான்னு சொல்லி கேட்டாரு. அதுக்கு என் அப்பா கிட்ட ஒரு சாரி அப்படின்னு சொன்னா. அப்ப கரெக்ட் அப்பா என் ஹஸ்பண்டை பார்த்தாரு. அதெல்லாம் நடந்தது, நம்ம பேச முடியும், இப்ப நீ அவர்கிட்ட சாரி சொன்னோம், அதோட எல்லாம் உங்களுக்குள்ள முடிஞ்சிடலன்னு சொல்லி கேட்டாரு. அதுக்கு நான் கேட்டேன் சொல்லி சொன்னா. சரி ஓகே, இப்ப எங்க இருப்பான்னு சொல்லி கேட்டாரு. அதுக்கு நானும் எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு அலிசாவை பார்க்க தான் போனோம். அங்கே ஆடி அலிசா முடி போய் நின்னாலும் அலிசா ஆதிக்கு எவ்வளவு நினைச்சு உன்னை பார்த்து எப்படி இருக்கேன்னு சொல்லி கேட்டார். அதுக்கு ஆதி அவன்கிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்லி சொன்னா. சரிவா போ பேசலாம்னு சொல்லி தனியா கூப்பிட்டு அலிசா எனக்கு தெரியாது சொல்லு இந்த ஷர்ட் பட்டன் எடுத்து காட்டினாலும் அலிசாவோ நீ ரொம்ப தாமதமா வந்துட்டு அதின்னு சொல்லி சொன்னா. அப்பதான் ஆதி அலிசாவோட ஃபிங்கரை நோட் பண்ண. அலிசாவோட கை ஆல்ரெடி மோதிரம் இருக்கு அப்படின்னா அவளுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. அது கிட்ட அதே சேம் டைம் அவங்க கிட்ட வந்தா. அது கிட்ட சாரின்னு சொல்லி சொன்னான். அதுக்கு அதே ஐம் சாரி, அலிசா அவனை உயிருக்கு உயிரை நேசிக்கிறான்னு தெரியறப்பவே உங்களை விட்டு வேலைக்கு இருக்கு இப்போ பண்ணது நான், நீ அலிசாவோட ஹாப்பியாருன்னு சொல்லி சொன்னா. அப்பா ஃபிங்கரை பார்த்துட்டு பேசுனா. நானும் ஃபிங்கரை பார்த்து ஆல்ரெடி அங்க மோதிரம் இருந்துச்சு. அப்பாதி அங்க போய் விழுந்து சிரிச்சு. அலிசா உனக்கு ஞாபகம் இருக்கு இல்ல, உனக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். நீ எனக்கு ப்ரொபோஸ் பண்ணி அன்னைக்கு நான் கூட ஒரு பொருளை உனக்கு கொடுக்க வந்தேன், அது கூட கொடுக்க முடியாது போது. அதே மாதிரி இன்னைக்கு அதே பொருளை எடுத்துட்டு வந்து இன்னைக்கும் கொடுக்க முடியாது போது. ஒரு நாள் அந்த ரிங் சரி ஓகே 2 பேரும் மேரேஜ்ல ஹாப்பியா இருக்கு, எனக்கு தான் லக்கு அட போங்கடான்னு சொல்லி அதை கார் ஏற போனா. அப்ப அவள காருக்கு ஒரு 2 சென்டிமீட்டர் ஒரு லாரி வேகமா வந்து அதை அடிச்சு தூச்சு. அப்ப ஆதி கையில இருந்த மோதிரம் ஆதியோட ரத்தத்துல மொத்தமா நனைஞ்சு அலிசாவோட காலடியில வந்து விழுந்தது. அலிசா அப்படின்னு கத்திக்கிட்டு இதுகிட்ட போனேன். நானும் அந்த மோதிரத்தை எடுத்துக்கிட்டு எங்க கிட்ட பாதி தளத்துல கீழே கடை இதய மடியில தூக்கு உன்னை விட்டு போயிரு, உன்னை விட்டு போனதுனால இவ்வளவு பிரச்சனை. ஃபெரோஸ் கால் பண்ண கூப்பிட்டு போனேன். ரத்தம் பாரு சேவ் பண்ணணும்னு சொல்லு ஃபெரோஸ் கிட்ட. ஃபெரோஸோ ஆம்புலன்ஸ் கால் பண்ண. பாதி உழைக்க எனக்கு நல்லா இருப்பா காதுல இருந்தெல்லாம் ரத்தம் வந்துருச்சு. என்னோட கைய அவகிட்ட பாதி உயிர் போகும்போது அவனோட விரல் கரெக்ட் அலிசாவோட நெத்தியில பட்டு பாதியோட ரத்தம் மொத்தமும் அலிசாவோட நெத்தி குங்குமம் மாறிச்சு. அது இது என்கேஜ் பண்றீங்களா? கிறிஸ்டின்ஸ்க்கு மார்னிங் மேரேஜ் இல்ல, ஈவினிங் தான் மேரேஜ், இன்னும் 1 hourல தான் எனக்கு மேரேஜ் அதின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. அவ கரெக்ட் ஆம்புலன்ஸ் அங்க வந்தது. அவங்க வந்து பார்த்த உடனே சொல்லிட்டேன் உயிர் உடலை விட்டு போயிடுச்சுன்னு சொல்லி சொன்னேன். அப்ப அலிசா அங்கவே உடஞ்சி அழுதா. அலிசா கிட்ட இப்ப கூட ஏதாவது பண்ணல, என்னை விட மோசமான உலகத்துல யாரும் இருக்குமா? நான் கீழே இருந்து எடுத்த மோதிரத்தை அலிசா கிட்ட கொடு. அலிசா இது உனக்கு சொந்தமா, நான் நடுவில் வந்து தப்பு பண்ணேன், நான் மன்னிச்சிருந்து அந்த ரிங்க அவகிட்ட கொடுத்து அந்த ரிங்கை வாங்கி அவ கையில இருந்த மோதிரத்தை எடுத்துட்டு அதோட கையில வச்சு அந்த மோதிரத்தை போட்டுக்கிட்டா. இதோட இந்த கதையை நான் ஸ்டாப் பண்ணேன். இந்த கதையில இருந்து உங்களுக்கும் எனக்கும் என்ன தெரிய ஒரு நாள், ஒருத்தருக்காக இன்னொருத்தரை எப்பவுமே இழக்காதீங்க. அது யாரா ஃப்ரெண்டா இருந்தாலும் சரி, வேற எந்த ஒரு உறவா இருந்தாலும் சரி. ஏன்னா நம்ம யாருக்காக எல்லாரையும் ஒதுக்குறோமோ ஒரு நாள் அவங்களே நம்மள ஒதுக்கி விட்டு போயிடுவாங்க. ஓகே, இன்னொரு கதை உங்களை வரை சந்திக்கிறேன். ஓகே சார் ஃபேமிலி, எந்த வீடியோ ப்ளீஸ் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணி விட்டுருங்க. ஓகே சார் ஃபேமிலி, பை.